கங்கா எங்கே இருக்க எங்கே இருக்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே படியில் ஏறுறான். திடீர்னு பார்த்தா இங்கே ஆன் பண்ண ஃபேன் அப்போ ஒரு சத்தத்தோடு வந்து சுற்ற ஆரம்பிக்குது. இவனுக்கு நடக்கிற எல்லாமே ஒரு பதட்டத்தை கொடுக்குது. எங்கள் அமானுஷமாக நடந்தோடனே பதறி போய் அவன் அங்கேருந்து ஸ்லிப் ஆகி அங்கேருந்து சோஃபாவில் போய் விழுந்துடுறான். இதே டைமில் இவனுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த ரியா வந்து என்ன போன கங்காவை இன்னும் காணோம், எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறது, இவன் என்ன இன்னும் காணோமே அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டு சமர வேடிக்கை பார்த்துட்ருக்கா. இவன் விழுந்த சவுண்டை கேட்டு இவன் இப்படி வந்து எட்டி பார்த்தா கரெக்டாக அவன் போய் சோஃபாவில் விழும்போது கங்கா மடியிலே விழுந்துருவான். இவளுக்கு வந்து ஐயோ நம்ம பிளான் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது, ஆனால் நம்ம கேமராவை அங்கே செட் பண்ணிட்டோமே, இங்கே நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணுவோன்னு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பா. இவ வந்து ரியா சொன்ன மாதிரி அவனை வந்து அவன்கிட்ட நெருக்கமாக இருக்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்றைக்கி இரவு வந்து உறவு நடந்துடும். இது எல்லாத்தையுமே முதல்ல பார்த்துட்டு இருந்தவ என்னமோ அவளுக்குள்ள ஒரு நெருடல், என்ன இருந்தாலும் அவளோட ஹஸ்பண்ட் இல்லையா, அவளையும் மீறி அவளுக்கு அழுக வந்துடும். மொமெண்ட்டில் இருக்கிறத இவ பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கங்கா வந்து அங்கேருந்து அவளோட பார்வை மட்டும் ரியா மேலே இருக்கும்.